கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 12வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவன் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், அவன் எப்படிப்பட்டவராக, எந்த ஜாதி, எந்த மதம், யாராக இருந்தாலும் அவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய வெளியரங்கமான சூழ்நிலைகளை பார்க்கிறான், நம்ம ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க. ஆனால் இயேசு அப்படி அல்ல, நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்யம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் மேன்மை அடைகிறவனாய் இருக்கிறான். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக வைத்துக் கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்வில் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் அதற்கு அடுத்த வசனமும் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, நாம் தொழுது கொண்டு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு மட்டுமே நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பை கொடுக்க முடியும். எனக்கு அருமையானவர்கள், இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு பல வழிகளில், பல விதங்களில் மனிதன் முயற்சிக்கிறான். ஆனால் வேதம் போதிக்கிறது, ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினார். உன்னுடைய பாவங்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். எந்த இடத்துக்கு போனாலும், எங்கே போய் என்ன தவம் இருந்தாலும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவரே சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெறாவிட்டால் இன்று இயேசு வண்டை வா. அவர் உனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் அவரை தொழுது கொள்ளுகிற நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். நாம் யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி, எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி, இயேசுனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் கட்டுகளை அவர் அவிழ்த்து விட விரும்புகிறார். உன் போராட்டங்களில் இருந்து ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இயேசு விடுதலை கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த வார்த்தை வசனத்தின்படி ஆண்டவரை, வேதத்தின் ஆதாரத்தோடு கூட உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்று விடுதலையை கொடுங்கப்பா, ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே, விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய கண்ணீர் மாறட்டும், துயரம் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே, இயலாமை மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய மகிமையின் கரம் அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மேகம் அவர்களை மூடட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.